என் முதல் அடையாளம் புரட்சி தமிழன் சத்யராஜன் மகள். எங்கள் அப்பா தான் எனக்கு உயிர். அதனால அந்த அடையாளம் எனக்கு பிடிச்சிது. ஆனால் நமக்கெல்லாம் ஒரு தனி அடையாளம் வேணும். நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யா சத்யராஜ் அப்படிங்கிற அடையாளம் வந்தது. அது எனக்கான தனி அடையாளம். அந்த அடையாளம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இப்போ ஒரு புது அடையாளம் வந்திருக்கு. டிஎம்கே திவ்யா சத்யராஜ். திமுக திவ்யா சத்யராஜா இருக்கிறதுல நான் ரொம்ப கர்வப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். பெண்கள் கேள்வி கேட்கக்கூடாது, பெண்கள் சாதிக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச மத யானைகளை வீழ்த்திய மாபெரும் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா. பொதுவாக வயசில் பெரியவங்க காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணோட அப்பா அம்மாவை பார்த்தா அவங்க கேட்குற முதல் கேள்வி, மாப்பிள்ளை பார்த்தாச்சா, எப்போ கல்யாணம் பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணை எங்கே கொடுக்குறீங்க, பொண்ணை எங்கேருந்து எடுக்கிறீங்க. என்னமோ நம்மெல்லாம் ஒரு கமாடிட்டி மாதிரி. ஆனால் கலைஞர் ஐயா நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அப்பாவையோ அம்மாவையோ பார்த்தா அவர் கேட்குற முதல் கேள்வி, திவ்யா நல்லா படிக்கிறாங்களா, நல்லா படிக்க சொல்லுங்க, பாட புத்தகம் மட்டும் படித்தா பத்தாது, மற்ற புத்தகங்களும் படிக்க சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அவரை பற்றி நிறையா விஷயங்கள் பேசலாம். ஆனால் என் மனசில் நின்ன முதல் விஷயம் இதுதான். பெண் கல்விக்கு உயிர் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா. காதல் சாகலாம், கணவர் ஓடலாம், ஆனால் கல்வி மட்டும் நம்ம சாகிற வரைக்கும் சோறு போடுங்க. பெண்களுக்கான சொத்துரிமை, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்கள் சிந்திக்கணும், பெண்கள் சிரிக்கணும், பெண்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சவர் தான் நம்ம கலைஞர் ஐயா. திமுகவை அழிக்கணும்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, திமுகவை அழிக்கிறது பெண்களுடைய சுயமரியாதையை அழிக்கிறதுக்கு சமம். எங்க எல்லாரையும் கொன்னு புதைச்சாலும் திமுகவை அழிக்க முடியாதுங்க. ஏன்னா எங்க எல்லாருடைய மனசுலையும் திமுகவோட கொள்கைகளும் கலைஞர் ஐயாவோட கொள்கைகளும் ஆழமா பதிஞ்சிருக்கு. நம்ம கழக தலைவர் திராவிட நாயகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம தலைவரோட காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இதெல்லாமே அற்புதமான திட்டங்கள். நான் எதிர்கட்சிகள் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க. நீங்கள் இவ்வளோ திட்டங்கள் சொல்ல வேண்டாம், இன்னும் நிறையா இருக்கு. ஒரு 2 திட்டமாவது மக்களுக்கு பண்ணுற திட்டங்கள் நீங்கள் சொல்லுங்கள். உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா திமுக கவர்மெண்ட் பற்றி விமர்சனம் செய்யறதுக்கே உங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. அதனால் மக்களை பற்றி யோசிக்கிறதுக்கு எதிர்கட்சிகளுக்கு நேரம் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு புயல் வருது, தமிழ்நாட்டில் ஒரு வெள்ளம் வருது. ஒரு பிரதமர்
எதுக்குங்க போகணும்? நார்த் இந்தியாவில் பிரியங்கா சோப்ரா மேடம் கல்யாணம் வருது, அம்பானி சார் வீட்டு கல்யாணம் வருது. பிரதமர் இங்கே வரமாட்டாருங்க, அங்கே தான் போவார். நம்ம எதுக்குங்க அவருக்கு ஓட்டு போடணும்? பிரதமருக்கு தெரிஞ்சதெல்லாம் நீட், ஹிந்தி, ஜிஎஸ்டி, பானிபூரி இதெல்லாம் தான். இன்னொரு முக்கியமான விஷயங்க, மெடிக்கல் காலேஜில் சேர்ந்த அடுத்த நாள் ஒருத்தர் டாக்டர் ஆனால் அவர் தப்பாக ஊசி போட்டு எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அதே மாதிரி அரசியலுக்கு வந்தோடனே யாரும் துணை முதலமைச்சரோ ஆக முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் முதல்ல இளைஞர் அணியில் இருந்தார். அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார் முதல்ல இளைஞர் அணியில் இருந்தார். அதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகி, நான் இந்த ஒரு வரி மட்டும் திரும்ப சொல்லிடுறேங்க, ஏன்னா சில பேருக்கு புரியாது. மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக தான் பதவிக்கு வந்திருக்காரு. எடுத்தோன்னு அவர் துணை முதலமைச்சர் ஆகலை, எடுத்தோன்னு அவர் சிஎம் ஆகணும்னு நினைக்கல. அப்படி யாராவது நினைச்சா அது நம்ம நாட்டுக்கு ஆபத்து. ஒரு 3 விஷயம் சொல்லிட்டு என்னோட பேச்சை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். எல்லாரை பற்றியும் பேசணும்னு நினச்சேன், ஏன்னா டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்னோட இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் நான் எப்போதும் படிப்பேங்க, ஏன்னா நான் எல்லாரையும் மதிக்கணும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்ம திமுக கவர்மெண்ட் பற்றி ஒரு 3 கேள்வி வந்துட்டே இருக்கும். அந்த 3 கேள்விக்கும் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, பெண்களை மதிக்கிறது இல்லை, பெண்களுக்கு எதிராக நிறையா அவதூறுகள் நடக்குது. இது இவ்வளோ பெண்கள் நம்ம இங்கே இருக்கோம், பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் தலைவர் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காரு. பெண்களுக்கு எதிராக எந்த வன்முறை நடந்தாலும் தலைவர் அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அதற்கு ஒரு உதாரணம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கொடூரமான சம்பவம். அந்த நபர் இப்போ ஜெயிலில் இருக்காரு. ஸோ இது ஒரு லாஜிக் இல்லாத ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, வாரிசு அரசியல். அதாவது ஒரு டாக்டரோட குழந்தை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைங்க. ஒரு டாக்டரோட குழந்தை படிக்காமல் டாக்டர் ஆகணும்னு நினச்சாதாங்க அது தப்பு. எங்கள் கட்சி திமுகவில் யாரும் மக்கள் பணி செய்யாமல் முன்னுக்கு வரல, எல்லாருமே மக்கள் பணி செஞ்சு தான் முன்னுக்கு வந்திருக்கு. ஸோ இது ஒரு லாஜிக் இல்லாத ஒரு கேள்வின்னு நான் நினைக்கிறேன். 3வது, டாஸ்மாக் பற்றி அடிக்கடி கேள்விகள் வருது. தயவு செஞ்சு எல்லாரும் டாஸ்மாக் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் படிங்க. டாஸ்மாக் எந்த கவர்மெண்ட்டில் ஆரம்பித்தாங்க, அது யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் படிச்சுட்டு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த விழாவின் சூப்பர் ஸ்டார் சரிதா மேடம், அவங்கள சந்தித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனை ஷா எவ்வளோ ஷோ காட்டினாலும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம். இன்றைக்கு சுய உதவிக்குழு என்பது மிகவும் நம்முடைய தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குழுவாக இருக்கிறது. பெண்கள் எல்லாம் வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பில் தான் இந்த சுய உதவிக்குழு இன்றைக்கு இந்த ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இதுவே நீங்கள் பிற மாநிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சுய உதவி குழுக்களுக்கோ பெண்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சுய உதவிக்குழு மற்ற குழு எதுவாக இருந்தாலுமே சரி. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் அரசை நடத்தி வருகிறார்கள். 1989ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் சுய உதவிக்குழு துவங்கப்பட்டது.
இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சுய உதவி குழுக்களுக்கு அங்கீகரிக்கும் வகையில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்பேற்பட்ட சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சுய உதவி குழுக்கு 5000 முதல் 10,000 ரூபாய் தான் வழங்கப்பட்டது. எத்தனையோ நாட்கள் பெண்கள் வீட்டில் கூட பின்ன தெரியும், வீட்டில் பூ பண்ண தெரியும், வீட்டில் குருவி பண்ண தெரியும், இல்லை வாசலில் மாட்டக்கூடிய அந்த தோரணை செய்ய தெரியும். ஆனால் அதை எப்படி விற்பனை செய்வது, அதை எப்படி நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் விற்கிறது, எத்தனையோ நபர்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் வரக்கூட முடியாத சூழல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி கைத்தொழில் எவ்வளோ செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவரை அங்கீகரிக்கணுன்ற வகையில் இந்த சுய உதவிக்குழுவை துவங்கினார்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய கடன் ரத்து செய்ய வேண்டும் என்று அறிவித்து கிட்டத்தட்ட 2118 கோடி சுய உதவி குழுக்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தனிநபர் சுய உதவி குழு செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு 1 லட்ச ரூபாய் கடன் தொகை வழங்குகிறார்கள். ஒரு குழு என்றால் அதுக்கு 20 லட்ச ரூபாய் கடன் உதவித்தொகை வழங்குகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் இது எதுக்காக நம்ம ஒரு முக்கிய பொருளாக இந்த இடத்துல பேசுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் இதே நேரத்தில் இதே செகண்டில் நீங்கள் நார்த்தில் இந்தியாவிலே போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் கல்விக்கு செல்ல முடியாத இருக்காங்க, வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் அரசில் எல்லா பெண்களும் இங்கே அமரப்பட்டு ஆண்கள் எல்லாருமே இங்கே ஓரமாக நின்று கைத்தட்டி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஊக்குவிக்கும் வகையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தை வழிநடத்தி வருகிறார்கள். இங்கு எனக்கு முன்னாடி உரையாற்றிய பர்வீன் அக்கா தெரிவித்தார்கள், தேல் கொத்துற அளவுக்கு பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு பெண்கள் முன்னேறி வருகிற சூழலையும் பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் கொடுத்துருக்காங்க, அதே போல் விடியல் பயணம் கொடுத்துருக்குறாங்க, பெண்களுக்கு சுய உதவி குழு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்குமே இந்த விடியல் பயணம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். எத்தனையோ பெண்கள் மாதாவரத்தில் இருக்கலாம், ஆனால் பாரிஸில் போய் தான் உங்கள் சுய உதவி குழுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும். பாரிஸில் நீங்கள் வேறு எங்கேயாவது கடந்து செல்ல சூழல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு டெய்லி ட்ராவல் பண்ணக்கூடிய பெண்களும் எவ்வளோ பேர் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு குழு மூலியமாகவும் உங்களுக்கு லாபம் வரும், நீங்கள் பயணிக்கும் போது அந்த காசு மூலியமாகவும் உங்களுக்கு லாபம் வரும். இப்படி 2 வகையில் ஒரு குடும்பத்துக்கு சேகரிக்கும் வகையில் தான் ஒவ்வொரு திட்டங்களும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வந்திருக்கிறார்கள். இந்த தேலை பற்றி அக்கா குறிப்பிட்டிருந்தார்கள். இன்றைக்கு பெண்கள் முன்னேறி வருகிறார்கள். பெண்களை கொத்தும் வகையில் எந்த தேலாக இருந்தாலும் அந்த தேலோட உடைக்கும் வகையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரோட திட்டங்கள் இருக்குது அப்படின்றத தெரிவித்து, என்றைக்கும் திராவிட மாடல் அரசு பெண்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்கும் என்று தெரிவித்து இங்கு வருகை தந்திருக்க அனைத்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி.